அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை சதய நட்சத்திரத்தில் தை திருநாள், தை மாதம் பிறப்பு. இந்த சோபகிருது வருடம் தை மாதம் பிறக்கப் போகுதுங்க. தை மாதம்னா நமக்கு எல்லாமே ரொம்பவுமே மகர ஜோதி மாதிரி. காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்தில் 10ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வரும்போது தை மாதம் பிறக்குது. ஏன்னா தை மாதம் தனிப்பெரும் சிறப்பு. ரொம்பவுமே நம்ம தமிழர்களுக்கு அது பெரும் திருவிழா மாதம் மட்டும் இல்லை, நல்ல விசேஷங்கள் பண்ணுறதுக்கும் அந்த மாதம் சிறப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிறது அதனால தான். இந்த மாதத்தில் தனுசு ராசி அன்பு நேயர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நவகிரகங்கள் நமக்கு ஒரு சாதகமான ஒரு நன்மையான ஒரு யோகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள் குரு பகவான் ஆட்சியில் பிறந்தவங்க, ரொம்பவுமே அன்பானவர்கள், பண்பானவர்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டிங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த வார்த்தையை நிறைவேற்றாமல் அப்படின்னா கொடுக்காம இருக்க மாட்டீங்க. ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டாலும் அது திருப்பி கொடுக்காம இருக்க மாட்டீங்க. ஏன்னா குரு நவ கிரகங்களில் எப்போவுமே நன்மையை கொடுக்கக்கூடிய சுப கிரகம். அந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லாருக்குமே உதவக்கூடிய ஒரு மனப்பான்மையும் ஆன்மீக ஒரு தன்மையும், அதே சமயம் சொந்த பந்தங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலையும், தன் குடும்பத்தை கௌரவமாகவும் தான் ஒரு ஒழுக்கமாகவும் வாழக்கூடிய நிலையில் பிறந்தவங்க தான் தனுசு ராசி நேயர்கள். ஆனால் இந்த தனுசு ராசி நேயர்கள் கடந்த காலங்கள் உங்களுக்கு 7.5 வருஷம் வரைக்குமே சோதனை காலம். கடந்த காலம் சோதனை மேல் சோதனை, பட்ட துன்பங்கள் 1 2 இல்லை, எல்லாமே அவ்வளோதான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. ஆனால் எல்லாமே அதுக்கு காரணம் என்ன? 7.5 சனி ஆட்டி படைச்சது. அதே சமயம் அந்த இதில் இருந்து மீண்டு வந்துட்டோம், 7.5 சனி விடுதலை ஆச்சு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நிம்மதியாக நம்ம இனிமேல் ஜெயிச்சிருவோம்னு நினச்சிங்க இந்த ஒரு 7-8 மாத காலமாக. ஆனால் அப்போ பார்த்தாலும் எல்லாம் ஆட்சியே தவிர நமக்கு ஒன்றும் ஆகலை, நமக்கு ஒன்றும் மாற்றம் வரல. ஏன்னா இப்படியே போயிட்டு இருக்குது. 7.5 சனியில் தான் கஷ்டப்பட்டோம், 7.5 சனி முடிஞ்சும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மனசில் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. காரணம் என்ன? உங்களுக்கு 5ல் ராகு இந்த 1.5 வருஷமாக. இந்த ராகு 5ல் இருந்தால் என்ன பண்ணுறோம்? எல்லாம் அமிர்தத்தில் ஒரு சிட்டு விஷயம் கலந்த மாதிரி, சொந்த பந்தத்தில் நம்புனவங்க நம்மளை கைவிட்ட மாதிரி, நம்மளதே வாங்கிட்டு கடைசியில் நமக்கு துரோகம் பண்ண நிலை. குறிப்பாக அந்த 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியம், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எத்தனை இருந்தாலும் நமக்கு அது இல்லை. எல்லாம் இருக்குது, அந்த இடத்துல யாரோ இருப்பாங்க இல்லையா? இருக்கிற இடத்துக்கு நாம் போக முடியல. நாம் போனாலும் அங்கே சிக்கல், என்ன செய்யுதுன்னு புரியல. நல்லா உருவாக்கி விட்டுருப்பீங்க எல்லாரையும், கூட பிறந்தவங்க இருந்து மற்றவங்களுக்கு வரைக்கு கஷ்டம்னா எனக்கு குரு சொல்லணுமா? இல்லைனாலும் உபதேசம் பண்ணக்கூடிய மனநிலை. ஆனால் எல்லாமே நல்லா இருக்கிற போது எல்லாருக்கும் கொடுத்து உபகாரம் பண்ணணும். ஆனால் நாம் இன்றைக்கி கெட்டு போகலை, அடுத்தவங்களால கெட்டு போயிட்டு என்ன வாங்கினது நம்மக்கிட்ட வாங்கணும்னு நம்மளை ஏமாற்றிட்டான். இது வரைக்கும் போராடி, ஏன்னா உழைப்பாளி, தன்னம்பிக்கைவாளி, நேர்மையான, எந்த விதத்துலையும் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. உழைப்பாலும் சரி. ஏன்னா 10ஆம் இடத்து புதன் ஈஸியாக வேலை செய்வீங்க, ரிஸ்க் இல்லாமல் வேலை செய்வீங்க. கண்ணில் பார்க்குறது கையில் அப்படியே ஒரு பேப்பர்லேயே முடிச்சுட்டு போங்க, இன்டர்நெட்லேயே முடிச்சுட்டு போயிடுவீங்க. நீங்கள் படிக்காதவங்களாக இருந்தால் கூட அதை இது இப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உங்கள்கிட்ட இருக்குது. தனுசு ராசி திறமையானவர்கள், அன்பால் சாதிக்கக்கூடியவர்கள், முடியாதவர்கள் கூட நீ பண்ண முடியும், நீ செய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி. இப்படியேப்பட்டவங்க இந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் திறமை இருந்தாலும் அந்த 5ஆம் இடத்தில் இருந்த ராகு, அதே மாதிரி இந்த 7.5 சனி, ஜென்மச்சனி, விரைச்சனி, குடும்பச்சனி
ஆக மொத்தத்தில் இது எல்லாமே சேர்ந்து தெண்டது கண்டம் கைப்பொருள் விரயம் வனவாச வாழ்க்கை. சில பேர் பார்த்தோம்னா சொந்த இடத்துலையே இருக்க முடியாத நிலை, வீடு கட்டி இருக்க முடியல, விற்கவும் முடியல, வாங்கவும் முடியல, ஆக மொத்தத்தில் கடனும் கட்ட முடியல, என்ன செய்கிறாமலே தெரியல, வெளியூர் போகலாமா, வெளியூர் போய் பொழைச்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலை. ஆக மொத்தத்தில் இது இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு புதுசாக நம்ம பாட்டில் போய் அமைதியாக வந்து குடும்பத்தோடு வாழ்ந்துக்கலாமா அப்படின்னு ரொம்ப பேர் தத்தளிக்க எல்லாம் இருந்து நிலை இல்லைங்க. அதுதாங்க பிரச்சனைங்க. சரிங்களா? சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்துருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது. அந்த நிலையில் இருந்து மாறக்கூடிய ஒரு நிலை இப்போது தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஜென்மத்தில் ஜென்மாதிபதி 5ஆம் இடம் குரு வக்கர நிவர்த்தி ஆகிப்போச்சு. சுத்தமாக வேலை செய்யும். சரிங்களா? இந்த 7 சனி முடிஞ்சு உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? 5ஆம் இடத்துல ராகு இருந்தது, அது இப்போ பயிற்சியாக 4ஆம் இடத்துல வந்துருச்சு. அப்போ சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து இந்த 5ஆம் இடம் கல்வி படிப்பு சம்மந்தப்பட்டவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ நல்ல படிப்பு வந்திருக்கும், படிப்பு கட்டாகி போச்சு. படிப்பு சில பேருக்கு ஏதோ படிச்சுட்டு இருக்கிறேன், ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதுகிறேன், கரெக்டாக எழுதி பாஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, 1 மார்க்கு 2 மார்க்கில் போகுது. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு அரசாங்க வேலையை எதிர்பார்த்தா வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம். ஒரு 40-45 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்டது 30 வயசுலேருந்து பொண்ணு பார்க்குறோம், இன்னும் கல்யாணம் ஆகலை. இன்னும் சில பேர் இருப்பீங்க, ஏன்னா அப்படி கல்யாணம் ஆனாலும் எல்லாமே சிக்கலாகி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாமே குழப்பமான நிலை தான், இருந்தும் இல்லாத நிலை. இது எல்லாமே கொடுத்த காலம் எல்லாம் கரை ஏறி போயிடுச்சு, எல்லாம் விலகி போயிடுச்சு. இப்போது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த தருணமான காலகட்டம் உங்களுக்கு பாக்யாதிபதி, அதாவது 9ஆம் அதிபதி குருவுக்கு சூரியன் ரொம்ப நட்பு கிரகம். காரணம் என்னென்னா காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி ஸ்தானாதிபதி சூரிய பகவான், 9ஆம் ஸ்தானாதிபதி குரு தனுசு, நீங்கள் உங்கள் ராசி ஆச்சுங்களா? அப்போது இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போது உங்களுக்கு காலபுருஷத்துக்கு அதாவது 5ஆம் ஸ்தானாதிபதி தான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் ஸ்தானாதிபதி. எப்படி வந்திருக்கும் பாருங்க. அப்போது அந்த 9ஆம் ஸ்தானாதிபதி பாக்யாதி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இது வரைக்கும் நீங்கள் அரசியலிருந்து அரசாங்கத்துறையிலிருந்து எவ்வளோ ஒரு பெரிய ஆளாக இருந்தால் கூட நீங்கள் பட்ட அவமானத்துக்கு பலன் கிடைக்க போகும். வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி சிக்கல் எல்லாம் அவமானப்பட்டதுக்கு அந்த பிரச்சனைலாம் விலகி நீங்கள் ஒரு நல்ல மனிதராக புகழுள்ள மனிதராக, உங்களுக்கு புகழ் இருந்திருக்கும், ஆரம்பத்திலேயே இருந்தது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த புகழுக்கு தகுந்த மாதிரி வாழ முடியாத நிலை. வெளியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருப்பீங்க, அவருக்கு என்ன குறை, ரொம்ப நல்லா இருக்கிறார், மேன்மையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே அதாவது 3 புத்தி 32 சிந்தனை அப்படின்னா அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, ஏன்னா நாம் தான் எது செஞ்சாலும் பிரச்சனையாகவே வருது, அந்த குழப்பம் தான். சரிங்களா? இந்த நிலையில் இருந்து அந்த 2ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு சொல்லுக்கு பலம் உண்டு, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, உற்றார் உறவினர்கள் யாரும் உங்களை வெறுத்து நீங்கள் தனிமரமாக ஆக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு முன்னால் சாதித்து ஜெயிச்சு காட்டுவீங்க, கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இந்த தை மாதத்தில் இருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு அவ்வளோ ஒரு பலம் உண்டு. 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆச்சா. அந்த சனி பகவான் தைரியம், வீரியம் ஆச்சா. சனி 3ஆம் இடத்துல அற்புதம் ஆச்சுங்களா? அப்போது இது வரைக்கும் பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நம்ம எது ஆசைப்பட்டோமோ இது வரைக்கும் கிடைக்கல, அது உண்மை. ஆனால் கிடைக்கும், இனிமேல் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்கள் பண்ண முடியாத ஒரு நிலைகள் எல்லாம் நெருங்கி வருது, முடிகிற மாதிரியே வருது, கிடைக்கிற மாதிரியே வருது. கடைசியில் பார்த்தா அது கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே அப்போது கடைசியில் எப்போனே தெரியாமல் போன நிலையெல்லாம் மாறி இப்போ நம்ம இந்த தை பண்ண போகிறோம், நல்லது பண்ண போகிறோம், வீடு கட்ட போகிறோம், சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த தை மாத பிறப்பு உள்ளிருந்து உங்களுக்கு ஒரு மேன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சில தடைகள் வரும், சுகஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்குன்னு நம்ம தள்ளி போடக்கூடாது. யோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு கண்டிப்பாக உங்களுக்கு பாக்யாதிபதி ஸ்தானத்தில் பார்க்கறதுனால இது வரைக்கும் வராத கிடைக்காத நன்மைகள்
அதாவது வந்துட்டே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும், கிடைக்காத நன்மைகள் கிடைக்கும், வாய்ப்புகள் அமையும், தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடியும், அரசாங்கத்துறையில் வேலை வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். அடுத்தது தேடி வரும்னா அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையும். நாமளும் முயற்சி பண்ணணும். சரிங்களா? இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அரசாங்கத்துறையில் ஒரு வேலை வாய்ப்பில் இருந்தவங்களுக்கு மேலதிகார தொல்லை, தொந்தரவு, சங்கடம், சலிப்பு, அதாவது நல்லபடியாக வேலை செஞ்சாலும் நம்மளை குற்றம் சொல்லுவாங்க, வேலை நம்மளுக்கு நிம்மதியாக செய்ய விடாத அளவுக்கு சில சூழ்ச்சிகள் வினைகள் உருவாகிருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறி அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பரவாயில்ல, பெரியவங்களுடைய தொந்தரவுகள் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய நம்ம வேலை உண்டு செய்யக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குது அப்படிங்கிற மனமகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துன்னு கண்டிப்பாக கைகூடி வரும். அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்க. அயல்நாட்டில் வேலை போய் கூட நிம்மதி தொலைஞ்சு போச்சு, வெளியூருக்கு வேலைக்கு வந்து நாம் நினச்சது ஒன்று கிடச்சிட்டு இங்கே வந்தது பார்த்தா ஒன்று கிடச்சிட்டு நல்லா தான் இருந்தது, என்னவோ இப்போ பார்த்தோம்னா வேலையே விட்டு தூக்கிடுவாங்களாட்டிருக்குதே. வர்ற சம்பளத்துக்கு விட நமக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. இப்படியும் கஷ்டப்பட்டும் ஒரு பிரச்சனை தீர்க்க முடியல. ஒன்று வந்து கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாமல் போயிட்டு இருக்குது. வேலை வாய்ப்பில் ஏதோ சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகிட்டு இருக்குது, அடுத்தவங்களால் வருது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சிக்கலெல்லாம் தேரக்கூடிய நேரங்கள் கண்டிப்பாக சிக்கல் தீரும். ஏன்னா 10ல் கேது தொழில் ஞானக்காரகன் யோசிக்கக்கூடிய தன்மையில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள், யோகங்கள், ஞானக்காரகன் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழப்பங்கள் கொடுத்தாலும் கோச்சாரத்தில் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வாக்கு சாமர்த்தியத்தினாலையும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால அதாவது அந்த தைரியத்தினாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு அப்படின்னா நன்மைகள் ஏற்படும். பூர்வ புண்ணியத்தில் 5ல் குரு யோகமான ஸ்தானங்க. சரிங்களா? மேன்மையான ஸ்தானம். முடியாத விஷயங்களை நீங்கள் முடிச்சு காட்டிடுவீங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. தோல்விங்கிறது பட்ட அவமானங்களுக்கு, பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் சிறப்பான மாதமாக அமையப்போகுதுங்கிறது உண்மை. அதனால முயற்சிகள் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. சரிங்களா? கடமைகள் செய்தாலும் நமக்கு பலன்கள் இல்லாமல் போயிருச்சேன்னு நினச்சி மறுபடியும் கலக்கத்தோடு உட்காரக்கூடாது. எப்போவுமே நாம் ஓடினாத்தான் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும், ஜெயிக்க வேண்டிய இடத்துக்கு ஜெயிக்க முடியும். ஆனால் கடந்த காலங்கள் நமக்கு சோதனைங்கிறதுனால தடுமாறி நிற்கக்கூடாது. நவகிரகங்கள் எப்போவுமே இன்றைக்கி உங்களுடைய நடைமுறையிலேயே பாருங்கள். சில பேர் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக இருந்திருப்பாங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு 500 ரூபா சம்பளத்தை கூட இன்றைக்கி பார்த்தோம்னா நல்ல நிலையில் வீடு வாசல் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் பாரு எவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கார் என்ன வீடுன்னா அப்படின்னெல்லாம் நம்ம சில பேர் நினைப்போம். சரிங்களா? அதெல்லாம் எப்படின்னா இந்த நவகிரகங்களால் வரக்கூடிய மாற்றங்கள். சில கடன் ஆகிறதுக்கு இந்த நவகிரகங்கள் தான். அதே மாதிரி கடன் கட்டி நம்ம மேல் உயர்வான நிலைக்கு வர்றதுக்கு இந்த நவகிரகங்கள் தான். இதனுடைய சுழற்சி தான் நம்மளுடைய இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் நமக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கறது. அப்போது உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பிறந்தது அப்படிங்கிற நம்பிக்கையோட முயற்சிகள் செய்யுங்க. இருந்தாலும் நான் கோச்சார பலனை வச்சு சொன்னதுனால தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இப்போ வந்து உங்களுக்கு என்ன யோகங்கள் இருக்குது முதல் கொண்டு தெரியும் போது இன்னும் முழுமையாக நீங்கள் வந்து சில பலன்கள் அடைய முடியும். அப்போது நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஆன்லைன் மூலியமாக கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக பொறுப்பாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான நன்மைகள் என்ன அப்படிங்கிற பலன்களை முழுமையாக தெரிஞ்சு பலன் அடையுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களோட நன்றி, வணக்கம்.